நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது நாம் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் சார் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குமா? ரொம்ப சங்கடமாக இருக்குது சார், ஒன்றுமே புரியல. அதாவது என்றென்றும் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களே, அந்த மேஷராசிலேயே நாம் பிறந்தது என்ன நட்சத்திரம், ஜன்ம நட்சத்திரம் என்ன? இந்த நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் கேட்டு எதுவுமே வரல. ஏதோ ஒன்று ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பூமியில் விளைச்சவே நம்மளுக்கு என்று மூக்கு, கண், காது, கால், கை, மனம், உள்ளுக்குள்ள அறிவு எல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி ஏதோ ஒரு தசை, இந்த கட்டத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம், ஏதோ ஒரு ராசி, ஏதோ ஒரு லக்னம், ஏதோ ஒரு தசை இதில் பிறந்திருக்கோம். நாம் அப்படி பிறந்ததுனால நமக்கு மேன்மையானது ஒன்று உண்டு, நமக்கு கனெக்டிவிட்டி ஒன்று உண்டு. ஏன்னா கனெக்டிவிட்டி யார்? அப்பா அம்மா, அண்ணன் தங்க, சித்தப்பா பெரியப்பா, மாமா மச்சான், இவர்கள் கனெக்டிவிட்டி நம்ம கேட்டே வரல, ஏதோ அதுவே வந்தது. இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எது எனக்குன்னு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா சார்? எனக்கு சில சமயத்தில் இந்த குதிரையை பார்த்தா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு குதிரையெல்லாம் பெருசு சார், அழகாக அந்த குட்டி ஆடு இருக்குது பாருங்கள், ஆடு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில சமயத்தில் அந்த பூனையை பார்த்தா பிடிக்கும். இப்படி சொல்லக்கூடியவர்கள். உனக்கு எந்த மிருகம் பிடிக்கும்னா இந்த மாதிரி. அல்லது எனக்கு சில சமயத்தில் எனக்கு காக்கா பிடிக்கும், குயில் பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குது மயில் பிடிக்கும். இல்லை இந்த சில சந்தர்ப்பங்களில் அன்னம் கேள்விப்பட்டிருக்கோம், அதை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி நமக்கு கனெக்டிவிட்டி என்ன இருக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி மேஷ ராசியில் பிறந்த நாம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த கிருத்திகை முதல் பாதம் மட்டும்தான் மேஷ ராசியில் வருது. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போகலாம். இப்போது மேஷ ராசியில் ஒரு ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. சந்திரன் மெயினாக நமக்கு சந்திரன், சூரியன், குரு, சனி இவர்களுடைய எங்கே இருக்குது இவர்களுடைய இடம்? மேஷராசி அப்படின்னுச்சு யார் பார்க்குறாங்க? நல்லவர்களால் பார்க்கப்படுகின்றோமா? அடுத்தது இந்த ராசி லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? நமக்கு 9ஆம் வீட்டு, அதாவது 9ஆம் வீடு, 5, 9 இது முக்கியமான இது. அதுவும் 9ஆம் வீடு குருவனுடைய வீடு. ஏன்னா 5ஆம் வீடு தான் ரொம்ப பிரமாதமான இடம் சார், சூரியனுடைய வீடு. 1, 5, 9 அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய இடங்கள். 1, 4, 7, 10 யார் இருக்கா, இதெல்லாம் நாம் பார்த்து தான் ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் பிறந்தது ஒரு 4-5 இது, இந்த மிருகம், தெய்வம், நம்முடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான மலர், இதெல்லாம் நம்ம எப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னா, பெரியவங்க அது என்ன ராசி, நம்ம பிறந்தது ஆண் ராசியா, பெண் ராசியா, நீர் ராசியா, நில ராசியா, அடுத்தது கிழக்கா மேற்கா, அல்லது அதனுடைய தன்மை என்ன, இவ்வளவையும் வச்சு நமக்கு பயில் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக மேஷராசியில் பிறந்த நாம் எப்படி இருப்போம்? அந்த ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? ஏன்னா ராசிக்குன்னு செவ்வாய் ராசிநாதன், அந்த ராசி. அடுத்தது லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய். அடுத்ததாக இந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியவன் சூரியன், நீச்சம் பெறக்கூடியவன் சனி. இதை எல்லாத்தையும் வச்சு இவங்க பலன் சொல்லியிருக்காங்க மேஷ ராசிக்கு. அதற்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பேசிக்காகவே ஒரு தனித்தன்மை கொண்டவனாக, இண்டிபெண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவனை பார்க்கச்சே 10 பேரை பார்க்கச்சே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரன் நம்மளை பார்த்தோன்னு சொல்லுவான், என்ன அவன் தனியாக நின்றுருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக, நம்ம தனித்தன்மை பெற்றவர்களாக. சில சமயத்தில் அதுவே நமக்கு வீக்னஸ்ஸு. எப்படின்னா, ஏன்னா இது சனி மைனஸ் பாயிண்டில் நீச்சம், அதனால் என்ன எப்போ பார்த்தாலும் அவன் தனியாகவே நின்றுருக்கான், நம்மளோட சேர மாட்டானா, மெர்ஜாக மாட்டானான்னு கேட்பாங்க. நம்ம ஜாதகத்தில் எது ப்ளஸ்ஸோ அது மைனஸு, எது மைனஸோ அது ப்ளஸ்ஸு. இது நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பயங்கர ஜாதகமாக அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னோம் சார். ஏன்னா குரு இந்த 2-3 பேர் இருக்காங்க, ஒளியை வைத்து சொல்லக்கூடியவர்கள். மெயினாக நல்லது அப்படின்னு பார்த்தா சூரியன், சந்திரன். அதுவும் சந்திரன் சொல்லக்கூடிய சமயத்திலேயே நமக்கு அதாவது அமாவாசை இல்லாமல் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி வரக்கூடிய சந்திரனாக, வளர்பெரி சந்திரனா, குரு, சுக்கிரன் இவரெல்லாம் மேல். அடுத்தது ராகு, சனி, செவ்வாய். இதற்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது புதன், அந்த கேது.
இப்படி ஒன்றுமே நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நல்ல தாக்கம் ஆஸ் வெல் அஸ் கெட்ட தாக்கம். அதுக்காக தான் வச்சுருக்காங்க 1 4 7 10, 3 6 8 12, 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இப்படி எல்லாமே சொல்லக்கூடியது. சரியா? இப்போது பேசிக்காக அந்த மேஷராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இருக்கும். ஒரு எலகன்ஸ், ஒரு பியூட்டி, எப்பயுமே தன்னை கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா சூரியன் இல்லையா, அங்கே சூரியன் உச்சமாகக்கூடிய இடம், செவ்வாயினுடைய வீடு, கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்பயுமே ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். லவ் ஆஃப் ஆர்ட், சில சந்தர்ப்பங்களில் எளிய சிந்தனை, அதாவது அப்படியே ரொம்ப எளிய எண்ணம் கொண்டவர்கள். எளியன்னா எதையாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஈர்த்து விட முடியும், அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். அடுத்தது கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிளண்ட்டாக பேசக்கூடியவர்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் சாமர்த்தியசாலி, சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு, எப்பயுமே நம்மளுக்கு கொஞ்சம் திறமை இருக்கும், நாலேஜ் இருக்கும். எவனாவது சொல்லச்சு அதனால் நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஏன்டா 4 3 9ன்னு சொல்கிறேன், உடனே டக்குன்னு இவ்வாடும் போயிருக்கலாம், இல்லை இல்லை அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். இதுதான் ப்ளஸ்ஸு, இதுதான் மைனஸு, என்னன்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டவர்கள் தான் மேஷராசியில் பிறந்த நாம். இப்போ அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பேசிக்காகவே பலவிதமான விஷயங்களை கொண்டது. ஏன்னா சூரியனை 5ஆம் வீட்டு குடைவன், அவனை உச்சமாக கொண்ட வீடு இது. அந்த இடத்துல கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த காலில் பிறந்தவர்கள் தான். அதனால் இந்த எப்பயுமே அந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு கூடவே இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்டது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வீடு இருக்கும், ஒரு காணி இருக்கும், ஒரு மாடு, ஒரு நிலம் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன சொத்துக்கள், பூர்வ சொத்துக்களோ நாம் வாங்க வேண்டிய சொத்துக்களோ, இப்படி நம்ம கூட ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடியது நமக்கு இருக்கும். கிருத்திகை ராசிக்காரர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல பொசிஷன் இருந்து, சுக்கிரனும் குருவும் நல்ல இடத்துல இருந்து அப்படின்னா நம்ம கொஞ்சம் செல்வந்தராக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது பேசிக்காக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனாலும் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த பிளண்ட்டாக பேசுகிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும். நமக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் சார், எதுவாக இருந்தாலும் அடுத்த கொஞ்சம் பொறுக்கவே முடியாது. நம்மளால் கெட்டதை பார்த்தா மனசில் வச்சிக்கவே முடியாது. நம்ம வீட்லேயே அண்ணன் தங்கையே பார்க்கணும், ஏன்னா அவன் கொஞ்சம் முன்கோபியாக இருக்கான்னு பேசுவாங்க. டக்குன்னு நம்மளால் வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நாம். அதிகமாக நமக்கு இந்த சூரியனுக்கு பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு என்னமோ தெரில சார், எனக்கு ஏறவே மாட்டேங்கிறது படிப்பு, இந்த விஷயம் மட்டும் எனக்கு பிடிப்படவே மாட்டேங்கிறது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஏன்னே தெரியாது. நீ செவ்வாய் தானே, நீ மெடிசன் படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாம். அந்த அந்த ஆஸ்பெக்ட் படிப்பு எனக்கு வராது, எனக்கு இதோடு போகிறோம், அதுலேயே ஆனால் பிரைட்னஸ் உண்டு, எனக்கு இது போகிறோம் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாம். திறமை இருக்குது, ஆனாலும் சில சில அசௌகரியங்கள் உடையவர்கள். என்ன அசௌகரியங்கள் அப்படின்னா, இந்த அடிக்கடி இந்த சின்ன வயசில் சைக்கிள் எடுத்து சுற்றினோம்னா கட்டு விழும் இல்லையா, அந்த மாதிரி அடிக்கடி சின்ன சின்ன கட்டு, பேர்னு, இந்த மாதிரி நம்ம பட்டுக்கொள்ளக்கூடியவர்கள். நகை சொத்த விழுறது, அல்லது பாதத்தில் ஆணி விழுறது, ஏதோ ஒன்று மூட்டி வழியிறது, வழிஞ்சு விடுறது, ஷோல்டர் பெயின் இருக்கிறது, இப்படியாக சில சில அந்த ராகு கேதுவை பொறுத்து நமக்கு தலைவலி வருதல், தலையில் வலி வருதல், அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது. இது இருக்கக்கூடியவர்களாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நாம் இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்துட்டோம், மேஷ ராசி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த நட்சத்திரம், அடுத்ததாக நமக்கு என்னென்னா, நம்ம பிறந்துட்டோம் சார், வளர்ந்து வரோம், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம் சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார், எப்படி போவேன்னே தெரியல, ஏதாவது கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நமக்கு என்ன, இப்போ கிருத்திகைக்கு நமக்கு கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு சிலதை பார்த்த உடனே பிடிக்கும் அப்படின்னு. சில சந்தர்ப்பங்களில் ஒரு அழகான மாடு, பசுமாடு பார்த்தா பிடிக்கும், அதே மாதிரி ஆடு பார்த்தா பிடிக்கும். நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, பெண் ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆடை பார்த்தா நமக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் சார், என்னன்னே தெரியாது. நமக்கு நண்பர்களே பார்த்துறோம், ஃபேமிலியிலே ஒரு 2 3 மாமா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, ஆனாலும் நமக்கு ஈக்குவேஷன்றது ஒத்த 2 பேர்ட்ட ஒரு திடீர்னு ஈக்குவேஷன் வரும். நாம் அதை வெளியில் சொல்கிறதில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பறவை அப்படின்னு சொன்னால் மயில். அதை தான் சொல்கிறாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேசிக்காக எந்த பாதம்னு இல்லை, 4 பாதத்துக்குமே பேசிக்காக கிருத்திகை நட்சத்திரம் கொண்டவர்கள் மயில் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ மயில் பிடிக்கும் அப்படின்னு உடனே நமக்கு எங்கே கனெக்டிவிட்டி போகிறது, மயிலை கொண்டவன் முருகன். அதனால் முருகனை நமக்கு ரொம்ப பிடிக்கும்.
மயிலை கொண்டவன் முருகன் இல்லையா, அதனால் முருகனை நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முருகன் அப்படின்னாலே சிவப்பு, அந்த செவ்வாய் தானே பேசிக். அதனால் நமக்கு பேசிக்காக செவ்வாய் உள்ளது முருகன். அந்த முருகனை பூஜிப்பதற்காக செவ்வரளி நமக்கு பூஜைக்கு உகந்த மலராக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யோஜனை பண்ணிக்கோங்க. நான் ஏன் அப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இது முதல் சாதாரணமாக நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்போது முக்கியமாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறக்கிறது கொஞ்சம் விசேஷம் சார். அந்த விசேஷத்தினால நமக்குரிய மரம் எதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அத்தி மரத்தை கனெக்ட் பண்ணுறாங்க. அத்தி பூ பூத்தால் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தி மரம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மரம் நடு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஒரு சந்தர்ப்பம் நமக்கு சூழ்நிலை வரணும். எனக்கு வாழ்க்கையில் நான் ஸ்டக் ஆகிட்டேன், ப்ரமோஷன் வரல, வெளிநாடு போக முடியல. அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு மற்ற கிரக பொசிஷன் இருக்கச்சு, யாராவது சொல்லச்சு இந்த மூணையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக முருகனும், அந்த முருகனை பூஜிப்பதற்கு ஏதாவது பண்ணணும், பூஜிக்கச்சே ஒரு செவ்வரளி நம்ம யூஸ் பண்ணுறது. மரத்தை நடணும் அப்படின்னா இது நடணும்னா இல்லை, நீங்கள் அத்தி மரம் எங்கேயாவது நம்முடைய நட்டிங்கனாலே அது வளர்வதற்குள் நாம் வளர்ந்து விடுவோம். நிச்சயமாக அது உண்மை. இது மூன்றாவது. அடுத்தது ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான தர்மம் நம்ம பண்ணணும் யாராவது சொன்னாங்கன்னா, நீ மாடு வாங்கி கொடு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஆடு நமக்கு ஈக்குவேஷன் ஆடு, அந்த பெண் ஆடு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு சத்தம் கேட்கறது, பார்க்கறது, அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தா அழகு அப்படின்னு பார்த்தா மயில் முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடியது. அந்த மயில் எங்கே பார்த்தாலும் அதை ரசிக்கிறதுன்னு தன்மை கொண்டவர்கள் நாம். இப்படி இந்த விஷயத்தை நாம் செய்து வந்தோம் ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் உண்டு. இது மட்டுமல்ல, இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதே மாதிரி இது ஒரு பேசிக்கு தான் நம்ம பார்த்தோம். எப்படி ராசி சனி பயிற்சி குரு பயிற்சி பார்க்குறோமோ அந்த மாதிரி இது பேசிக். நம்முடைய நட்சத்திரத்துக்குன்னு இப்போ நாம் இதில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோன்னு பார்த்தாலுமே இதில் என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பாவம், நம்முடைய பாவத்தினுடைய அதிபதி, அந்த நம்முடைய தசாநாதன் இப்படி இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும், இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது இது வரக்கூடிய காலநிலைகளில் அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.